ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் நசி வாய்ஸ் ஓவர் 2.0 சேனல். கடைசி பாட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு கல்யாணம் நல்லா செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? ஹீரோயினி கையில் போட்டிருக்க மெகந்தியில் ஹீரோவோட பேரை பார்த்து ஹீரோயினையும் அப்படியே ரசித்து அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் தங்கச்சியே உடனே வந்துட்டு, அக்கா நீ எந்த அளவு கையில் மருதாணி போட்டிருக்கியோ அந்த அளவு நீ விதானை லவ் பண்ணுற அப்படின்றது தெரியும்க்கா. வந்தவங்க எல்லாருமே விதான் விதி விதான் விதி ஜோடி பொறுத்த நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. ஊரோட கண்ணே உன் மேலே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவும் தங்கச்சியும் வந்து திஷ்டி போட்டு வைக்கிறாங்க. இந்த பக்கமாக ஹீரோவோ தூக்கமே வராமல் புரண்டு புரண்டு படுக்கிறான். தூக்கமே வரமாட்டேங்குது. ஒரே கனவாக வருது. ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், விதி நான் எப்படி உன்னை இந்த அளவு லவ் பண்ணேன் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு. இந்த பக்கம் ஹீரோயினையும் ஹீரோவை நினச்சி 2 பேரும் சேர்ந்து பூ வாங்கினது நடந்ததெல்லாம் நினச்சி இந்த பக்கமும் ஹீரோயினி தூக்கமே இல்லாமல் நினச்சிட்டு இருக்கா. உடனே ஒரு குட்டியாக ஒரு ரொமான்ஸ் மாதிரி ஒன்று வருது. ஹீரோ ஹீரோயினி நினச்சி ஒரு தலகாணியை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. உடனே பாட்டி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க, தூங்காமல் இந்நேரத்தில் தலகாணி கட்டி பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே மழுப்பிட்டு இருக்கான். பாட்டி எதிர்த்து கேட்குறாங்க, உனக்கு விதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பமா அப்படின்னு. அதுக்கு ஹீரோவோ, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி விதியை. அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாட்டி இருந்துட்டு சொல்கிறாங்க, அம்மா தேர்ந்தெடுத்த பொண்ணு இல்லை, அவள் எப்படி தப்பாகும், சரியாக தான் இருக்கும். அவளோட குணம் பண்பாடு இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கேற்ற சரியான ஜோடி இவ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கமும் ஹீரோவோட அம்மாவும் சித்திக்காரியும் பேசிகிட்டு இருக்காங்க. விதியும் அவளோட ஃப்ரெண்டும் மாடியில் போய் தனியாக நின்று பேசினாங்க. அது நான் என்னென்னு பின்னாடியே போய் நின்று சந்தேகப்பட்டு போய் பின்னாடியே போய் ஒட்டு கேட்டேன்க்கா. அதுக்கு ஃப்ரெண்டுக்காரியும் இந்த கல்யாணத்தை எப்படியோ நிறுத்திடு, விதான கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டாக்கா. உடனே கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துட்டாங்கக்கா. அடுத்து என்ன பேசினாங்க அப்படின்றது தெரியாமே போயிடுச்சு அப்படின்னு. அதுக்கு ஹீரோவோட அம்மாவோ, கல்யாண வீட்டில் 4 பேர் 4 விதமாக பேசத்தான் செய்வாங்க, அதெல்லாம் போய் பெருசாக எடுத்துகிட்டு இருக்க, போய் வேலை பாருப்போ, போய் படுப்போ அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுறாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினிக்கும் அப்படியே நலுங்கு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு சித்தப்பா வந்துட்டு நலுங்கு வைக்கிறாரு. ஒரு வழியாக உனக்கு நலுங்கு வச்சாச்சு, எங்கே இதெல்லாம் நடக்காமல் போயிருமோ அப்படின்னு நினச்சி நான் பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா அப்படின்னு. உடனே ஹீரோவோட அம்மா கண்ணு காமிக்கிறாங்க. சித்திக்காரியை வந்து அப்படியே சமாளிக்கிறா. இல்லை அவர் என்ன சொன்னால் வந்தாருன்னா, நல்ல வரன் கிடைக்கிறது கஷ்டம் இல்லை, அதைத்தான் அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு அப்படியே பூசி மழுப்பிடுறா. அடுத்து ஹீரோவோட அம்மாவும் வந்து நலுங்கு வச்சுட்டு, இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக அமையணும், உன்ன மாதிரியே அழகாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே டான்ஸு பாடு அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஹீரோவை பின்னாடி யாரோ கூப்பிடுறாங்க. யாரா அது அப்படின்னு பார்த்தா, விதான் உன்னை பார்த்து எத்தனை நாளாச்சு, ஏன் என்னை பார்த்தோன்னே உன் முகமே வாடி போச்சு, சாரி மறந்துட்டேன், உனக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்லை, ஒரு வழியாக உன்னையும் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு கிடச்சிருச்சு. ஹீரோயின் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் இவன் என்ன சொல்கிறான் ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரியே பார்க்குறாங்க. ஹீரோயின் அம்மா கிட்ட போய் ஹீரோ சொல்கிறான், நீங்கள் கல்யாணம் பண்ணுறது அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் மாதிரி தானே, உங்கள்கிட்ட என்னென்னு கற்றுக்கிறது, உலகத்துக்கு முன்னாடி வேணால் நீங்கள் நடிக்கலாம், ஆனால் உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோவோ, போதும் அவினாஷ் நிறுத்து, இதுக்கு மேலே அம்மாவை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை பேசினேன் உன் வாயை அப்படியே உடச்சிருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, உடனே அவனோ, ஓ வாடா வா, அம்மாவோட இளவரசனே வா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோவுக்கு எச்சா கோபம் வருது. உனக்கு இந்த கல்யாணத்தில் கலந்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீ எதுக்கு இங்கே வந்த, மரியாதையே போயிரு, அண்ணன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அங்குளோ வந்து, எதுக்குடா நீங்கள் வந்த, ஏன்டா இப்படி எங்கள் மானத்தை வாங்குற அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் தெரியுது அவன் அங்கிளோட பையன் அப்படின்னு. நலுங்கு வச்சுட்டு ஹீரோயினை குளிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. உடனே சித்திக்காரி பொண்ணும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது, சும்மா இல்லாமல் தினமும் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் இதே மாதிரி தான் நடக்கும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமே உன்னோட அழகு என் அண்ணனுக்கு, இன்னொன்று அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணுங்க எதுவும் கிடைக்கல, அதனால தான் அவன் ஒன்றை செலக்ட் பண்ணான், அது மட்டும் இல்லாமல் வர்ற பொண்ணுங்கெல்லாம் தெரிச்சு ஓடி போயிடுதுங்க, நீ தான் மாட்டின, உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு 2 விஷயம் மட்டும்தான் இருக்குது, ஒன்று நீ மிடில் கிளாஸ், 2வது நீ எதுவாக இருந்தாலும் பொறுத்துப்ப, இதெல்லாம் சொல்லிட்டு கல்யாணத்தை நீ எப்படி நிறுத்த மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இதை கேட்டவொடனே ஹீரோயினுக்கும் ஒரே குழப்பம், என்ன இங்கே நடக்குது, வர்றவங்க எல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு பேசுனது டக்குன்னு அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. போய் ஃப்ரெண்டை பார்க்கலாம் அப்படின்னு ரூமுக்கு போகிறா. ஃப்ரெண்டோட அப்பாட்டையும் கேட்குறா,
ஃப்ரெண்ட் எங்க அப்படின்னு. கீழே தான் நின்று செல்ஃபி எடுத்துட்டு இருக்காமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயினோட அம்மாவோ ஒரு நிமிஷம் நீ எங்கம்மா போற? கல்யாண பொண்ணு வெளியில எல்லாம் போகக்கூடாதுமா, போய் ரெஸ்ட் எடுமா, போமா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினி அதெல்லாம் காதுல எதுவும் வாங்கிக்காம தலையில முக்காடு போட்டு வெளியில போய் தேடுறா. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் கிடைக்கவே இல்லை. எதுக்கு நம்ம அங்கே இங்கேயும் தேடிட்டு இருக்கணும், போய் டைரக்டா ஹீரோ கிட்டே போய் கேட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்குள்ள போறான். ஹீரோவும் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கான். ஹீரோயினி வந்தோடனே இந்த சைடு திரும்பிட்டு ட்ரெஸ் மாத்திக்கிறான். சொல்லு, அதுவும் இந்நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினியும் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், கேள்வியெல்லாம் கேட்கணும், என் மனசுல பட்டதை கேட்கணும் அப்படின்னு சொல்றான். கேளு. நீங்க என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு வேற ஏதோ பொண்ணு கிடைக்காதனால தான் என்னை நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு நான் சொல்லல, எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, அதைத்தான் கேட்டேன் அப்படின்னு ஹீரோயினி சொல்றா. நீ கேட்டதும் சரிதான். ஒவ்வொரு தடவையும் கல்யாணம் நின்று போகும்போது ஏன்னு எனக்கு காரணம் தெரியல. ஆனா நான் உண்மையா இருக்கேன். எனக்கு அதெல்லாம் பெருசா எடுத்துக்கணும்னு தோணல. நான் உன்கிட்ட இருக்கிற வரைக்கும், பழகுன வரைக்குமே உன்கிட்ட இருந்த ஒரு உணர்வு மற்ற பொண்ணுங்கள்ட்ட எனக்கு வந்ததே இல்லை. உன்னை நான் உண்மையாவே மனசால நான் விரும்பவும் ஆரம்பிச்சிட்டேன். எங்க போனாலும் உன் நினப்பாவே இருக்கு. எதை தொட்டாலும் நீயே வந்து நிக்கிற. நைட்டு முழுக்க எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. உன்னை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன். கடவுள் எனக்காக தான் உன்னை படைச்சானோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினிக்கு உடனே ஒரே வெக்கம். வெக்கப்பட்டு இந்த சைடு திரும்பிக்கிறா. நானும் அப்படிதான் நைட்டு சரியா தூங்கல. நான் ஒரு முட்டாள். மற்றவங்க சொல்கிறத நம்பி உங்கள்கிட்ட வந்து கேட்டேன். ஆனால் உங்கள் வாயால் அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சாரி, நான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவள் பேசிக்கிட்டே இந்த பக்கம் இருக்க ஒரு நிமிஷம் ஹீரோவோட முகமே மாறி போகுது. மாறி போய் பின்னாடி இருக்க கத்தி எடுத்துட்டு ஹீரோயினி பின்னாடி அப்படியே குத்தலாம் அப்படின்ட்டு வரான். கரெக்டாக டோரை திறந்துட்டு ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினியும் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஹீரோயினி கிட்ட. ஹீரோயினியும் அது அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுறா. ஹீரோவோட அம்மாவும் உடனே இவ எதுக்கு ஒரு பயந்த மாதிரியே இருக்கா, அதுவும் இந்த நேரத்தில் நிதானம் பார்க்க இந்த ரூமுக்கு வந்தா, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை பார்த்து பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கே போறா. நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு ஹீரோவோட அம்மா சொல்ல உடனே தங்கச்சியும் ரூமை விட்டு வெளியில போயிடறான். இந்த நேரத்தில் எதுக்கு விதானம் பார்க்க போனேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோயினி சொல்கிறா, நான் என் மனசுலேருந்து கேள்வி எல்லாம் இருந்தது, பேசணும்னு தோணுச்சு, அதான் போய் பேச போனேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோவோட அம்மாவோ இவ பயந்த மாதிரி பேசல, நார்மலாக தான் பேசுகிறா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, விதான் ரொம்ப நல்ல பையன், அவனை மாதிரி ஒரு பையன் இந்த உலகத்திலே கிடைக்காது, அவனை மட்டும் நீ கல்யாணம் பண்ணுற அப்படின்னா உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், நம்பி அவனை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினியும் எனக்கு தெரியும், இருந்தாலும் மனசுல நெருடலா இருந்தது, அதனாலதான் பேச போனேன் அப்படின்னு சொல்ல ஹீரோட அம்மாவோ உடனே என்ன இவன் நார்மலா தான் பேசுறா, அப்படி இருக்கும்போது எதை பார்த்து பயந்த மாதிரி இருந்தா, சரி நீ போய் படுமா, போய் ரெஸ்ட் எடு, எதை பத்தியும் கவலைப்படாத, கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் போமா அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு காத்துருங்க. அது வரைக்கும் பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க.